வெல்கம் டு அவர் சேனல் குமரி டாக்டர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட எம்சிசி அதாவது ஆல் இண்டியா கோட்டா 2024 சரியா 2024 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எம்சிசி நடத்துவாங்க இல்லையா, அதோட கவுன்சிலிங் நமக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 14 ஆரம்பிச்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் அதாவது ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் சாய்ஸ் லாகிங் எல்லாமே முடிஞ்சு ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 23 ஆகஸ்ட் 2024 அதாவது இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எம்சிசியோட ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது எப்போ ரிலீஸ் ஆகும், எந்த டைமில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா எம்சிசி வந்துட்டு எப்போ வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற தாட் வந்துட்டு நிறைய பேருக்குமே இருக்கும். ஏன்னா நாங்கள் அட்மிஷன் போகும்போதும் சரி, நாங்கள் இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கில் வந்துட்டு என்னோடய பேட்சில் வந்துட்டு இருக்கும்போதும் சரிங்களா, இந்த டைமில் எல்லாமே வந்து என்ன நடந்துகிட்ருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு இந்த 12 o'clock மேலே அப்படி இல்லைன்னா இந்த 4 o'clock 5 o'clock இந்த டைமிங்கில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகலாம். ஆனால் இப்போது வந்துட்டு நிறைய பேர் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகுமா நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஏன்னா எங்கள் சைடில் இருந்துச்சும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துச்சு தெரியா. 2023 பேட்சில் வந்துட்டு அதாவது எங்கள் பேட்ச் அப்போவுமே இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கில். ஸோ இன்னைக்கு அவங்க ஷெட்யூலில் என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ சரிங்களா, அந்த ஷெட்யூலில் என்ன டேட் சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ரிலீஸ் ஆக எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸஸ் தான் அங்கே இருக்குது. என்ஆர்ஐ கோட்டா ஒவ்வொரு கோட்டா அங்கே டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸை வந்துட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் உள்ள அப்டேட்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்துட்டு இன்றைக்கி நமக்கு வந்துட்டு ஒரு 4 o'clock இப்போ கூட வேணால் வந்துட்டு என்ன ஆகலாம் அப்படின்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா எம்சிசி வந்துட்டு டைமிங் எப்போவுமே சொல்ல மாட்டாங்க சரிங்களா. டைமிங் மேபி இன்றைக்கி ஈவினிங் நைட்டு கூட வந்துட்டு என்ன ஆகலாம் அப்படின்னா ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா நைட்லாம் ரிலீஸ் ஆன நாட்கள் நிறையவே இருக்குது சரிங்களா. இது எம்சிசியோட ரிசல்ட் வந்துட்டு நிறைய வாட்டி வந்து நைட் ரிலீஸ் எல்லாம் ஆகியிருக்கு. மேபி அது காலையிலேயே அந்த டைமிங் வந்து 10 மணிக்கு மேலே அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகக்கூடிய நேரங்கள் நிறையவே இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா என்றைக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக இது வரைக்கும் எம்எம்சி யாருக்குமே 2023 பேட்சுக்கும் சரி அதுக்கு முன்னாடி வந்த பேட்சஸ்க்கும் சரி எதுவுமே டைமிங் அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேட் முடிகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணால் கூட வரலாம் சரிங்களா. 10 மணிக்கும் வரலாம், இல்லை நைட் 8 மணிக்கும் வரலாம், இல்லை இன்றைக்கி ஈவினிங் கூட வந்துடலாம். அந்த மாதிரி வந்து டைமிங் வந்து அவங்க வந்து எம்சிசியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு என்னென்னா 24 அதாவது நாளையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னால் வேறு எதுவும் கிடையாது. நிறைய பேர் சொல்லிடுவாங்க உங்ககிட்ட உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் சரிங்களா, உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் படிக்க போகிற காலேஜுக்கு எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து எங்கே போகணும் அப்படின்னா போய் அந்த காலேஜில் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வந்து கொடுக்கணும் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உடனடியாக பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தேங்க்யூ.